இன்னும் லெக் சைடு இன்னும் கொஞ்சம் ஏற்றி ஃபுல் டாஸ் போட்டோன்னு வச்சுக்கேன், வெளியே சிக்ஸ் அடிக்க கரெக்டாக இருக்கும். இந்த பேட்டுக்கு கிரவுண்டு நல்லா இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், சூப்பராக பல்ச்சு பல்ச்சு இந்த பேட்டில் நல்லா போகும். இப்படிலாம் ஆட முடியும். ஆமாம், அதெல்லாம் ஆட முடியாது, அவுட் ஆகிடுவோம், கஷ்டமாக இருக்கும், அவுட் ஆகிடுவோம். நான் என்ன சொல்கிறேன், இப்போது நான் இங்கே பிடிச்சி இப்படி வைக்கக்கூடாது, இப்படி பிடிச்சி இப்படி வைக்கணும். நான் ரொம்ப புரியுறாமல் இருக்கு. ஆமாம், ஓகேவா? நான் இங்கே பிடிச்சாலும் இங்கே வைக்கணும், இப்படி பிடிச்சாலும் இப்படி வைக்கணும். அப்படி தான் பேட் வைக்கணும். ஒன்றும் மேலே பிடிச்சேன்னா வெயிட் ஒன்று கீழே ஜென்ரேட் ஆகிடும். ஆமாம், இங்கே வரைக்கும் சின்னதாக இருக்குது, கீழே பிடிக்கும் போது தான் வெயிட்டு தெரியாது. மேலே ஏற்ற ஏற்ற வெயிட்டு பேட்டோட வெயிட்டு கீழே போயிடும். நமக்கு கையில் தெரியும் பேட்டோட வெயிட். இவனுக்கு எதை பார்த்து வாங்கியிருப்பானுங்கன்னா, ஆரஞ்சு கலரில் பார்க்க லுக்காக இருக்குது, சிக்கரும் அதுவுமா நம்ம லுக்காக இருக்குன்ட்டு வாங்கி. தினேஷ் மட்டும் போனான்டா, அவன் ஏதோ மைண்டில் வாங்கிட்டு. இல்லை அதான் அவன் ரொம்ப நாள் ஆச்சுல பிள்ளாடி, ஏதோ மைண்ட் செட்டில் வாங்கிட்டு இருக்கிறான் போல. அது செம்ம லுக்காக இருக்கு ஆனால் பார்க்குறதுக்கு பேட்டு. அவன் ஒரு பால் கூட விட்ற மாதிரி போட மாட்டல. நெட் இருந்தால் நல்லா இருந்துருக்கும். அதுதான் நீயே போய் கேட்க வேண்டியதானே, அவனை ஏன் எதிர்பார்க்கணுங்கிற? அவன் என்னைக்கு சொன்ன வேலையை செஞ்சுக்கிறான். நேற்று என்ன கூப்பிட்டான்டா 12:45. நான் அப்போ வேலைக்கு கிளம்பி போகிறேன். அவன் அப்போ தான் எழுந்திரிச்சிருப்பான். ஐடியா இன்னும் கொஞ்சம் வெளியே போட்டீங்கன்னா விட்டுருவான் மேபி. இன்னும் கொஞ்சம் வெளியே போடு, ஏன்னா ஒரு பால் ஸ்ட்ரைக்கில் வச்சு பார்க்கலான்னு தோணுது. ஊக்கி அவன் மேலேயே ஆடி, என் பவர் எவ்வளோ தூரம் போய் பார்க்க. அவன் மேலேயே ஆடி, போடுறவன் மேலேயே ஆடி. இல்லை அது ரொம்ப அவன் மேலே பட்டு அவன் பறக்கிறான் நண்பா. டயர்டாக இருக்கா? கூப்பிட்டு நான் போகிறோமோ. இந்த பாட்டில் வீட்டில் நம்ம தொட்டு விட்டுருமா. நேரில் பார்த்துருக்கீங்க, ஸ்ரீசாந்த் அடித்தார். ஓஹோ, இதான் அர்ஜுன் சிங்கா? சிங் my father level crossing. Father sing. My mother sing sing sing. பெரிய ஷாட் ஒன் ட்ரை பண்ணாரு, ஸ்ரீகடி பால் வர முடியல. பாத்தியா நீ விக்கெட் வச்சியா? அர்ஜுன் சிங் அசிங்கமாக திடீர். ஒரு கஷ்டமான பால் போட்டு அடிதான் பாக்குறேன். அந்த நாய் போடாது, அது ஹர்பஜன் சிங் அசிங்கமா திட்டிடுவேன். நார்மலா போறேன் ஹர்பஜன் சிங். ஐயோ மாங்க அடிப்பானே. இது மலிங்காவா? நல்ல வேலைடா, இதெல்லாம் பார்க்க கூடாது. போட்டா அவன் பாடுறான், வெக்ஸ் ஆகி ஒழுங்கா போடாம போறான் மேட்ச்ல. உணமாய் போறான். எதனா ஒரு பால் போடுறான், கஷ்டமா போடுறான். அப்படி போடுறான். அவ்வளவுதான்டா. பெரிய பால் அடிச்சிருக்கூடாது, ரெண்டு பால் சேர்த்து அடிக்கிற மாதிரி. நல்லா இருக்கும், எல்லா பாலையும் அடிக்கலாம். நமக்கு என்ன பால் அடிக்க வருதுன்னு தெரியும். என்ன ப்ராக்டிஸ்ல பண்றோமோ அந்த பவர் தான் நம்ம ஜெனரேட் பண்ணுவோம். இவன் பாரு வீடியோ ஆன் பண்ணி விட்டுக்கிறான், பண்ணி விட்றாங்க. ஃபோன் வருதுடா வீட்டுல இருந்து.